மீட்கப்பட்டு பிசாசினால் விலக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு நேரம் கூட நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஆக்கி அந்த ஆட்கள் சாகும்போது நான் போய் நின்று திகைச்சு நிற்பேன். ஐயோ, இவர் எதுக்காக சாகணும்? ஒரு நேரமாவது அவன் என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணியிருக்கலாமே. சப்போஸ் நானே ஜெபம் பண்ணுறேன்னு யாரும் சொல்லியிருந்தா நல்லது தான். ஆனாலும் ஒரு தடவை சபைக்கு பெதஸ்தாவுக்கு அவங்க வராமல் போயிட்டாங்களே, மேடையில் ஊழியம் செய்கிற பாஸ்டர்மார்களுடைய கை அவர்கள் மேல் படாமல் போயிச்சே, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். சில ஆண்கள் பெண்களை சின்ன வயசில் மறிக்கிறவங்கள பார்த்து 49 வயசுலலாம் மறிப்பாங்க. நம்ம எல்லாம் ஊழியம் செய்வோம், நிறைய ஊழியம் செய்வோம், வட்டார ஊழியம், அந்த ஊழியம் இந்த ஊழியம். ஆனால் பிசாசு விட மாட்டான், அவங்கள ஜபத்துக்கு விடவே மாட்டான். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 10 நாள் அவகாசம் எடுங்க, அல்லது 3 மாதம் அவகாசம் எடுங்க, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வியாதி பலவீனங்கள் வரும்போது பிசாசு இன்னும் உங்களை விட மாட்டான். போயிடாத, பெதஸ்தா ஜபத்துக்கு போயிடாத. உன் மேலே ஊழியக்காரங்க கை இயேசுவின் நாமத்தில் வரக்கூடாது, வர விடக்கூடாதுன்னு சொல்லி பிசாசு தட்டும். எந்த பிசாசுனா உங்களுக்கு உள்ளேயே இருக்கிற பிசாசு தான். அந்த பொல்லாத ஆவிகள் உங்களுக்குள்ளே உங்கள் உடம்புல போய் பிடிச்சிக்கிட்டு இருக்குல்ல, அது விடாது. பிகாஸ் உங்கள் உடலை பிடித்த அதே பொல்லாத ஆவிகள் அந்த உடலின் அவயவங்களின் நிமித்தம் உங்கள் மனதையும் பிடித்து வைத்திருக்கிறோம். இந்த கையை பற்றி உங்கள் எண்ணம் என்ன? இந்த கையை பற்றி உங்களுடைய மன எண்ணங்கள் என்ன? கை நல்ல சுகமாக இருந்தால் மனதில் சந்தோஷமாக இருப்பீங்க. நான் உழைத்து சம்பாதித்து என் குடும்பத்தை காப்பாற்றுவேன், கை நல்லா இருக்கணும். இந்த கை விழுந்து போச்சுன்னு வைங்க, இப்படி ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், கை போச்சு, உள்ளே இருக்க பிசாசு சிரிப்பான். உன் சம்பாத்தியத்தை கெடுத்துட்டேன் பற்றியா, உன் சுறுசுறுப்பை கெடுத்துட்டேன் பற்றியா. எல்லோரும் சர்ச்சில் கை தட்டுறாங்க, உன்னால் கை தட்ட முடியல பற்றியா, சிரிப்பான். ஏன்னா இந்த கையை இப்படி ஆக்கின அதே ஆவி உங்களுடைய மனதையும் பாதிக்கும். ஐயோ, என் கை இப்படி இருக்குதே, நான் என்ன பண்ணுவேன், கவலை வேற. ஹல்லேலூயா. உங்கள் சரீரம் ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தை கர்த்தர் எவ்விதத்திலும் காப்பார். அவர் நம்முடைய சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார். அவர் நம்முடைய எலும்புகளுக்கும் நம்முடைய தசைகளுக்கும் உரியவராக இருக்கிறார். அவர் நம்மை தொடுகிறவராக இருக்கிறார். அவர் எல்லாரையும் போய் தொட மாட்டார். அதனால் பாவத்தை பாராத சுத்த கண் உடையவர். ஆனால் இயேசுவை நம்பி வந்துட்டோம் பார்த்தீங்களா, அவர் நம்மை தொட வாய்ப்பு இருக்குது. தொடுவார்னு நான் சும்மா சொல்லலை, தொட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கத்தி கதறி தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு அப்படி ஜெபம் பண்ணால் உங்களை தொடுவார். இப்போ கை இப்படி போச்சு ஒரு மனுஷனுக்கு, என்ன செய்யணும்? இங்கே ஒரு தொடுதல் வேண்டியிருக்கும். த டச் ஆஃப் காட், இங்கே தொடணும், கர்த்தர் தொடணும். எங்களுக்கு அல்லது விசுவாச பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற உரிமை என்னவென்றால், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள் என்கிற உரிமை இருக்குது. அந்த உரிமையை நீங்கள் பயன்படுத்தணும். சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு எனக்கு நிறைய பேர் சுவிசேஷம் எத்தனை பேருக்கு அறிவிச்சேன்னு ரிப்போர்ட் அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நான் என்ன விரும்புகிறேன்னா, எத்தனை நோயாளிகளுக்கு நீங்கள் போய் உங்களுடைய கரம் வைத்து ஜெபம் பண்ணி அவங்களுக்காக ஜெபம் பண்ணிங்கிற ரிப்போர்ட்டையும் நாங்கள் எடுக்க போகிறோம். ஏன்னா மனுஷனுடைய சரீரம் ரொம்ப முக்கியம். இந்த சரீரம் பலவீனப்பட்டுட்டு அல்லது நோய் படுக்கையில் படுத்துட்டீங்க, உங்கள் குடும்பத்துக்கு ஆதரவு இல்லாமல் போயிடும். உங்களுக்கு சுகம் வேணும். மேலும் இதுக்கு முந்தி உங்களோட சரீர அவயவங்கள் தாக்கப்பட்டு பொல்லாத ஆவிகள் உங்களை கட்டில் கிடையாக்கி போட்டு நீங்கள் படுக்கையில் இருக்கிறீர்களானால் இன்றைக்கு அந்த படுக்கையை விட்டு நீங்கள் எழும்பணுங்கிறதுக்காக நாங்கள் ஏற்கனவே ஜெபம் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் எழும்புங்க. புதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.